வெல்கம் டு அவர் சேனல் ராஜாவின் பார்வை. டுடே வந்து ரத்னம் குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ. அதாவது காலேஜ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, காலேஜ் வந்து எந்த மாதிரி காலேஜ், பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குது, கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸு, காலேஜோட ஃபீஸு, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ் எந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்டு வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் 12th ஸ்டூடெண்ட்ஸு அவங்க பேரண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ராஜாவின் பார்வை உங்கள் பார்வை வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரத்னம் குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த பேர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியல அப்படின்னா காலேஜோட நேம் வந்து ரத்னம் காலேஜ். ஸோ இவங்க எங்கே லொக்கேட் ஆகிருக்காங்க அப்படின்னா ஈச்சனாரி கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்காங்க. ஸோ காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70 ஏக்கர்ஸ் பரப்பளவில் வந்து சிட்டிக்கு நடுவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ரத்னம் காலேஜ், ரத்னம் குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங், ரத்னம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது, ரத்னம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ரத்னம் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலைடு சைடில் போயிட்டிங்கன்னா ஃபார்மசி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபி இருக்குது, எம்பிஏ, எம்சிஏ, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ காலேஜஸ் இதுதான். ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 இயர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு 70 ஏக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கேம்பஸில் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அப்படின்னா, இது பேர் வந்து ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, எந்த காலேஜ்லையுமே கோயம்புத்தூரில் இல்லாத மாதிரி இந்த ஒரே காலேஜில் ஒரே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன அப்படின்னா, ஐடி கம்பெனிஸ், ஐடி பார்க்ஸ் எல்லாமே காலேஜோட கேம்பஸ்க்குள்ளேயே இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்ட்ஸ் படித்தாலும் சரி, இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, நர்சிங் படித்தாலும், ஃபார்மசி படித்தாலும் சரி, எது படித்தாலும் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரத்னம் காலேஜை பொறுத்த வரைக்கும் 100% அஷ்யூர்டு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதோட ஒரு சூப்பரான விஷயம், லாஸ்ட் இயர் அதாவது வந்து இந்த கரண்ட் 2023 to 2024 4th இயர் இன்ஜினியரிங் படிக்கிற 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து above 50 lakhsக்கு வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 53 lakhs சம்திங் வந்து நான் ஃபோட்டோ போடுறேன், காலேஜோட அஃபீஷியல் ஃபோட்டோ அவங்களே இது பண்ணது. இசிஇ அண்ட் ஏஐடிஎஸ்லேருந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 53 lakhs per year அப்ராக்சிமேட்லி, எனக்கு கரெக்டாக தெரில. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 53 லட்சம்னா மாதம் 5 லட்ச ரூபா. ஜஸ்ட் இப்போவே அவங்க ஒர்க்குக்கு போயிட்டாங்க, ஒரு மீட்டிங் போயிருந்த ரத்னம் காலேஜில். ஸோ அப்போ வந்து அந்த காலேஜில் சொன்ன விஷயம்தான், அதாவது மாதம் 5 லட்சம். அவங்க இப்போ 3rd இயர் படிக்கும் போதே வந்து செலக்ட் ஆகிட்டு இப்போ 4th இயரில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரத்னம் காலேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 3rd இயர்லேயும் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சிடும். 4th இயரில் நீங்கள் வந்து ஒர்க் போயிட்டே வந்து ஒர்க் போயிட்டே வந்து சம்பாதிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக், அவங்க காலேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் எவர். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு வேற லெவலான ஒரு பிளேஸ்மெண்ட் இப்போ நீங்கள் வந்து காலேஜஸில் பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் நார்மலாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பிளேஸ்மெண்ட். நான் பார்த்த வரைக்கும் ஒரு காலேஜோட பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இந்த லட்சத்துக்கு இவ்வளோ கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்து ரத்னம் காலேஜ் பொறுத்த வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் தான் முக்கியம். யூஜி முடிச்சுட்டு பிஜி பண்ண போகிறதுல பிளேஸ்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண வேண்டியது ரத்னம் காலேஜ் தான். ஸோ அதான் நம்ம சஜஷன் பண்ணுவோம். ஸோ காலேஜ் பொறுத்த வரைக்கும் அப்போ பிளேஸ்மெண்ட் இருக்குது, அப்போ இவ்வளோ இது வர்றாங்க அப்படின்னா அப்போ ஃபுல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்குமா, கல்ச்சரல்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காதா அப்படின்னா அதெல்லாமே கிடையாது. ஸோ கல்ச்சுரல்ஸும் எல்லாமே இருக்கும். இவங்க வந்து லாஸ்ட்டாக வந்து பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாமே வந்து வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச்சில் வந்து காலேஜோட ஆனுவல் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நடத்துகிறாங்க. அதோட லாஸ்ட் இயர் இப்போ நடந்த பொங்கல் வீடியோ அதெல்லாமே நான் வந்து வீடியோக்கு மேலேயே போடுறேன் பாருங்கள். ஸோ என்ஜாய்மெண்ட்டும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். பட் வந்து காலேஜில் ஒரு முக்கியமான டிசிப்ளின் என்னன்னா, ஐடி கார்டு இல்லாமல் காலேஜ் கேட்டுக்குள்ளேயே நீங்கள் போக முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஜாய்மெண்ட்ல எல்லாமே இதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து எல்லா காலேஜஸில் இருக்க மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லா விஷயங்களுமே இருக்குது. பட் ரத்னம்ல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, நிறைய ஃபாரினர்ஸ் வந்து காலேஜில் படிக்கிறாங்க. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஸோ வந்து ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜஸில் படிச்சுட்டு இருக்காங்க, நிறையா பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபாரினர்ஸ் வந்து நீங்கள் காலேஜில் அட்மிஷன்ஸு அது மாதிரி ரிலேட்டடாக வந்தாலே வந்து ஃபாரினர்ஸ் எல்லாமே காலேஜஸ் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ ரத்னம் காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது 2024 அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து ரத்னம் காலேஜ் உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன்ஸு, ஏதாவது டவுட்ஸு, ஏதாவது ஃபீஸு, ஏதாவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம அட்மிஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். எதனால வந்து இப்போவே இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா,
என்னைக்குமே வந்து ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு காலேஜ் அட்மிஷன் நீங்கள் ரத்தினமில் எந்த காலேஜ் அட்மிஷன் போட்டாலும் ஸ்டார்டிங்கில் அட்மிஷன் டைம் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த காலேஜில் மேக்ஸிமம் காலேஜஸில் டொனேஷன்ஸ் அது அப்படிங்கிறது எல்லாமே எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் வர ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் நீங்கள் அட்மிஷன் போகிறதால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கேட்குற கோர்ஸ் கிடச்சிரும். உங்களுக்கு வித்தவுட் டொனேஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மார்க் கம்மியாக இருக்குது, அதனால இவ்வளோ அமௌண்ட்டு இவ்வளோ பே பண்ணணும், மார்க் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு இந்த கோர்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற எந்த ஒரு ஆசிலேஷனுமே இருக்காது. ஸோ இந்த ஜனவரி இப்போது பிப்ரவரியிலேருந்து இப்போ நீங்கள் மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வீட்டில் வந்து இதை பற்றி சொல்லுங்கள். ஓகேங்களா? எதனால வந்து காலேஜ் அட்மிஷன் முன்னவே போடணும் அப்படின்னு மெயின் ரீசன் வந்து ஃபீஸ் வந்து இந்த காலேஜில் டொனேஷன் அந்த காலேஜ் அதை பற்றி நான் பேச வரல. காமனாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலேஜை எடுத்துக்கிட்டாலுமே ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அட்மிஷன் போட வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்குது, எல்லாமே யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்க்கணும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த டைமில் இப்போ நீங்கள் கொஞ்சம் லேட்டாக கூட பார்க்கலாம், அப்போ இந்த டைமில் டொனேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு ஆசிலேஷனில் இருப்பீங்க. ஸோ என்னோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப்பும் பண்ணுங்க, மெசேஜும் பண்ணுங்க, காலும் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், அதுலேயும் காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பேச தயக்கமாக இருந்தால் இந்த மாதிரி வீடியோ காமிச்சு இந்த ஃபோன் நம்பருக்காச்சும் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்து இது மாதிரி பேசுங்க கேளுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம வந்து கிளியர் பண்ணுவோம். அந்த கரியர் கைடன்ஸு இது மாதிரி என்ன இதாக இருந்தாலும் நமக்கு வந்து கால் பண்ணுங்க. இப்போ வந்து ரத்தினமுக்கு வருவோம். ஸோ ரத்தினமில் வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 2024க்கான அட்மிஷன்ஸும் ஓப்பன் ஆயிடுச்சு. கோர்சஸ் என்னென்ன அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட்டில் போடுறேன். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட நம்பர் வந்து கால் பண்ணுங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்க. அந்த ஃபீஸு சீட் அவைலபிலிட்டி எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரத்தினம் காலேஜை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஆர்ட்ஸுக்கு தனியாக வீடியோ, இன்ஜினியரிங்க்கு தனியாக வீடியோ, ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்பஸ் வீடியோ, இதுலேயே வந்து கேம்பஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோலாம் பேசவே வந்து ஆட்டோமேட்டிக்காக காலேஜோட கேம்பஸ் எல்லாம் வந்து கேம்பஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா உண்மையாலுமே ஒரு படத்தில் காட்டுற ஒரு காலேஜ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருந்தது. நான் விளையாட்டுக்கு எல்லாமே சொல்லல. ஸோ உண்மையாலுமே நான் வந்து போயிருக்கேன், காலேஜ் நிறைய டைம் போயிருக்கேன். கேன்டீன்ஸு, சும்மா வந்து உட்கார்ற இடம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம், படிக்கிறதுக்காக உட்கார்றது, அந்த மாதிரி வந்து நிறைய வந்து இது பண்ணுறாங்க. ஸோ ரத்தினமை பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ் வந்து வித் அப்டேட்டட் திங் எல்லாமே எந்த விஷயம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அப்டேட்டடாக இருப்பாங்க. நீங்கள் கட்டுற ஃபீஸ் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா பில் எல்லாமே வந்து மெயிலில் வந்துடும். இந்த மாதிரி எல்லாமே வந்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், பட் நிறைய காலேஜஸ் இல்லை, பட் ரத்தினமில் அது பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி எஜுகேஷனும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வரும். அது இல்லாமல் இந்த டபுள் டிகிரி கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏஐடிஎஸ் கோர்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு டபுள் டிகிரி கூடவே வந்து மெக்கானிக்கல் அந்த மாதிரி இது பண்ணனால நீங்கள் டபுள் டிகிரியும் பர்சூவிங் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ரத்தினமில் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நிறைய டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்தால் சீட் இருக்குமா, இந்த சைடில் வந்தால் சீட் இருக்காதா, எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எதுவுமே கவலைப்படலாம், மறக்காமல் வந்து நான் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் எப்போ வேணால் எந்த டைமில் வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்தினம் காலேஜை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம வீடியோ. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தினம் காலேஜ் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது காலேஜஸ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறு ஏதாவது காலேஜோட ரிவ்யூஸ் எல்லாமே வரும். பட் ரத்தினமை பொறுத்த வரைக்கும் அடுத்து நெக்ஸ்ட் மார்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, பிப்ரவரியில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, அது எல்லாமே வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் பேரண்ட் ஆர் ஸ்டூடெண்ட் நம்ம சேனலில் ராஜாவின் பார்வையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாய்.